ஒரு அழகான பெரிய வீடு. வீட்டு வாசலில் ஒரு செருப்பு ஜோடி கவிழ்ந்து கிடக்கிறது. கேமராவின் கவனம் அங்கே செல்கிறது. திடீரென கேமரா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு நாயை நோக்கி பாய்கிறது. அதன் பெயர் ஸ்னிஃபர். ஸ்னிஃபர் தனது தலையை ஆட்டியபடி கண்ணாடியை மாட்டிக்கொள்கிறது. அருகில் ஒரு சிறிய ஸ்மார்ட் போன், ஹெட்செட் எல்லாம் இருக்கிறது. வெறும் நாய் அல்ல, ஒரு ஸ்மார்ட் நாய். அவனுக்கு உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயமும் தெரியும். ஸ்னிஃபர் வீட்டு வாசலில் உள்ள கேமராவை பார்த்து தனது போனில் ஒரு ஆப்பை திறக்கிறது. அதன் உரிமையாளர் ரவி ஒரு டி-ஷர்ட் வாங்க ஆன்லைனில் ஆர்டர் செய்வது தெரிகிறது. ஆர்டர் செய்தாச்சு. இனிமே இந்த டி-ஷர்ட்டை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ரவி தன் நாய்க்கு தெரியாமல் டி-ஷர்ட்டை ஒளித்து வைக்கிறான். ஸ்னிஃபர் அமைதியாக படுத்துக் கொள்கிறது. ஆனால் ரவி வெளியே சென்றவுடன் அது ஒரு பெரிய பிளானை போடுகிறது. ஸ்னிஃபர் வீட்டின் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி டி-ஷர்ட்டை தேடுகிறது. ஒரு கட்டத்தில் குப்பை தொட்டியிலிருந்து ரவியின் ஒரு பழைய சட்டையை கவ்வி இழுக்கிறது. அதில் ரவியின் வியர்வை வாடை அடிக்கிறது. ஸ்னிஃபர் மனதிற்குள், இவன் இதுல தான் ஒளிச்சு வச்சிருக்கான். ஆனா இது என்ன பழைய சட்டை? குழப்பத்துடன் தனது மூக்கினால் சரியான சட்டை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது. கேமரா அதன் மூக்கை காட்டுகிறது. ஒரு புல்வெளியில் ஒரு பூனை ஒன்று ஒரு பெரிய பையை தூக்கி கொண்டு ஓடுகிறது. ஸ்னிஃபர் கண்களால் ஆச்சரியத்துடன், பூனைக்குட்டி ஒரு பையை தூக்கிட்டு போகுது, இதுக்கும் நம்ம கதைக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்னிஃபர் பூனையை பின்தொடர்கிறது. பூனை அதை ஒரு ஆட்டோவுக்குள் வைத்துவிட்டு அருகிலுள்ள ஒரு பெட்டிக்கடைக்குள் நுழைகிறது. ஸ்னிஃபர் ஆட்டோ டிரைவர் தூங்குவதை பார்த்து மெதுவாக ஆட்டோவுக்குள் பாய்கிறது. பையை திறக்க அங்கே ஒரு பெரிய சிக்கன் பிரியாணி வாசனை வருகிறது. ஸ்னிஃபர் பெருமூச்சு விட்டு, இதுவும் டி-ஷர்ட் இல்லையா? ஸ்னிஃபர் பிரியாணியை ஒதுக்கி வைத்துவிட்டு பூனை வெளியே வரும் வரை காத்திருக்கிறது. பூனை ஒரு டீ பாட்டில் எடுத்துக்கொண்டு வருகிறது. பூனை ஸ்னிஃபரை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகிறது. ஆட்டோ டிரைவர் அலற பூனை பயந்து ஓடுகிறது. ஸ்னிஃபர் பூனையை பின்தொடர்ந்து ஒரு பெரிய கட்டிடத்திற்குள் நுழைகிறது. அங்கே அந்த டி-ஷர்ட்டை பார்த்தது. ஒரு பெரிய கருப்பு நாய் அந்த டி-ஷர்ட்டை கவ்வி விளையாடி கொண்டிருக்கிறது. ஸ்னிஃபர் பெருமூச்சு விட்டு, அடப்பாவி, இவன் ஒரு டி-ஷர்ட்டுக்காக நம்மளை எவ்வளவு அலைய வச்சிட்டான். ஸ்னிஃபர் மெதுவாக டி-ஷர்ட்டை மீட்டெடுக்கிறது. பிறகு அந்த கருப்பு நாயிடம், நீ என் கூட பந்து விளையாட வர்றையா என கேட்கிறது. ஸ்னிஃபர் அந்த நாயை அழைத்து கொண்டு டி-ஷர்ட்டை பத்திரமாக ரவியின் ரூமில் வைத்துவிட்டு டி-ஷர்ட்டை பற்றி ரவியிடம் எதுவும் சொல்லாமல் தனது தலையை ஆட்டுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்மார்ட் நாய்னா சாதாரணமா டி-ஷர்ட்டை மீட்டுட்டு வர்றதில்ல, ஒரு நாய் நண்பனை சம்பாதிச்சு அதை யாருக்கும் தெரியாம செய்யறதுதான். அதான்ல விர்குச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.